என் பெயர் ரவி. இது என் காதல், என் அறியாமை மற்றும் என் சொந்த கைகளால் நான் எழுதி கொண்ட தண்டனையை பற்றிய கதை. ஆரம்பத்தில் எல்லாமே எளிமையாகவும் அழகாகவும் இருந்தன. ஆனால் மெல்ல மெல்ல விஷயங்கள் சிதையத் தொடங்கின. என் தந்தை இறந்த பிறகு தந்தை வழி தாத்தா பாட்டி எங்களை வீட்டில் இருந்து வெளியேற்றி விட்டனர். அத்தகைய கடினமான காலகட்டத்தில் நாங்கள் தாய் வழி பாட்டியின் வீட்டில் வசிக்க தொடங்கினோம். மாமா வேறொரு நகரில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவரது குடும்பமும் அங்கேயே இருந்தது. ஆனால் தாத்தாவின் பரம்பரை வீட்டில் இருந்து வெளியேற பாட்டிக்கு விருப்பமில்லை. அதனால் பாட்டியுடன் எங்களை இருக்க மாமா அனுமதித்தார். நான் அங்கு சென்ற போது என் வயதிலேயே ஒரு பெண் இருந்தாள். மெல்ல மெல்ல அவள் ஒரு அனாதை என்றும் மாமாவின் மறைந்த நண்பரின் மகள் என்றும் எனக்கு தெரிய வந்தது. பாட்டியின் வற்புறுத்தலால் அவள் அங்கேயே தங்கி பாட்டியை கவனித்து வந்தாள். சிறு வயதிலிருந்தே அவள் எனக்கு மிகவும் நெருக்கமானவள். நாங்கள் ஒன்றாக விளையாடினோம், சிரித்தோம், அழுதோம், எல்லாவற்றையும் ஒன்றாக கற்றோம். மற்ற சிறுவர்களுக்கு பொம்மைகள் பிடித்திருக்க எனக்கு நம்ரதாவுடன் நேரம் செலவிடுவதே பிடித்திருந்தது. அவள் எப்போதும் அமைதியாக இருப்பாள், மென்மையாக பேசுவாள். அவள் சிரிக்கும் போது ஏதோ ஒரு பழைய நறுமணம் என் இதயத்திற்குள் நுழைந்தது போல இருக்கும். அதுதான் என் காதல் என்று அப்போது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் அவள் 2 நாட்கள் எங்காவது சென்றால் கூட என் இதயத்தில் ஒரு விசித்திரமான படபடப்பு ஏற்படும். காலம் கடந்தது. நாங்கள் வளர்ந்தோம். நான் கல்லூரிக்கு சென்றேன். அவள் இன்னும் பள்ளியில் இருந்தாள். ஆனால் எங்கள் நட்பு மாறவில்லை. ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், இப்போது என் இதயத்தில் ஒரு இனம் புரியாத தவிப்பு நிலவியது. அவளது மௌனமும் கண்களில் இருந்த சோகமும் என்னை வருத்தின. மாலையில் பாட்டிக்கு வீட்டு வேலைகளில் அவள் உதவுவாள். ஆனால் நான் வந்த உடனேயே ஓடி வந்து என் முன்னால் அமர்ந்து கொள்வாள். ஒரு நாள் அவள் கேட்டாள், ரவி, நான் இங்கு இல்லாவிட்டால் நீ என்னை நினைவில் வைத்திருப்பாயா? நான் சிரித்தேன். என் இதயத்தில் ஏதோ விசித்திரமாக தோன்றியது. முட்டாள்தனமாக பேசாதே. நீ இங்கே இல்லை என்றால் உன்னால் நான் இல்லாமல் வாழ முடியாது என்று அர்த்தம் என்றேன். அவள் புன்னகைத்து விட்டு ஏதோ சொல்ல வந்தாள். அதற்குள் பாட்டி அவளை உள்ளே அழைத்தாள். அன்றிரவு நான் என் அம்மாவிடம் சொன்னேன், அம்மா, நான் நம்ரதாவை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அம்மா ஆச்சரியப்பட்டார். சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, மகனே, அவள் ஒரு அனாதை, உனக்கு இதைவிட சிறந்த வரன்கள் கிடைக்கும் என்றார். நான் என் கண்களை தாழ்த்தி கொண்டேன். ஆனால் என் குரலில் உறுதி இருந்தது. எனக்கு அந்தஸ்து தேவையில்லை, நம்ரதா மட்டும்தான் வேண்டும் என்று உறுதியாக சொன்னேன். சில நாட்கள் விவாதத்திற்கு பிறகு அம்மா ஒப்புக்கொண்டார். பாட்டிக்கு ஏற்கனவே இதில் முழு சம்மதம். அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். திருமண நாளன்று நம்ரதா சிவப்பு நிற உடையில் என் முன்னால் வந்தபோது என் வாழ்க்கை முழுமை அடைந்தது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ரவிக்கு நம்ரதா கிடைத்து விட்டாள் என்ற என் கனவு நனவானது. எங்கள் திருமணம் கோலாகலமாக நடந்தது. திருமணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை ஒரு கனவை போல இனிமையாக இருந்தது. காலையில் அவள் எனக்காக டீ தயாரிப்பாள். நான் அவளுக்காக பூக்கள் வாங்கி வருவேன். ரவி, நீங்கள் ஏன் இவ்வளவு நல்லவராக இருக்கிறீர்கள் என்று அவள் கேட்பாள். ஏனென்றால் என் மனைவிதான் இந்த உலகிலேயே இனிமையான பெண் என்று நான் சிரிப்பேன். அவள் வெட்கத்துடன் தன் கண்களை தாழ்த்தி கொள்வாள். அவள் அதிகம் பேச மாட்டாள். ஆனால் அவளது கண்களே எல்லாவற்றையும் பேசிவிடும். சில நேரங்களில் மகிழ்ச்சி, சில நேரங்களில் கவலை, சில நேரங்களில் பிரார்த்தனை என அவளது கண்கள் பல உணர்வுகளை காட்டும். ஒரு நாள் நான் அலுவலகத்தில் இருந்து தாமதமாக வந்தேன். அவள் வாசலிலேயே எனக்காக காத்திருந்தாள். நீங்கள் களைப்பாக இருப்பீர்கள், சாப்பாடு பரிமாறட்டுமா என்று கேட்டாள். நான் அவளது கையை பிடித்து கொண்டு, முதலில் சொல், நீ களைப்பாக இருக்கிறாயா, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று கேட்டேன். அவள் மென்மையாக புன்னகைத்தாள். நான் தான் இந்த உலகிலேயே அதிர்ஷ்டசாலி பெண் என்று உணர்கிறேன் என்றாள். அவளது கண்களை பார்த்தபடி, இறைவா, இந்த தருணம் ஒருபோதும் முடிந்து விடக்கூடாது என்று எனக்குள் வேண்டிக் கொண்டேன். அவள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மகிழ்ச்சி அடைவாள். எனக்கு சம்பளம் கிடைத்தவுடன் அவளுக்கு வளையல்களோ சாக்லேட்டோ அல்லது ஒரு புத்தகமோ வாங்கி வருவேன். நான் ஏதோ ஒரு புதையலை கண்டுபிடித்து விட்டது போல அவள் அளவற்ற மகிழ்ச்சி கொள்வாள். ரவி, உலகில் உள்ள எல்லா கனவுகளையும் நீங்கள் எனக்கு கொடுத்து விட்டீர்கள் என்பாள். கனவுகள் இன்னும் பாக்கி இருக்கின்றன. உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்பேன் நான். நாட்கள், வாரங்கள் மற்றும் மாதங்கள் கடந்து சென்றன. சில நேரங்களில் அவள் வீட்டு வேலைகளில் நான் உதவி செய்வேன்.
சில சமயம் இருவரும் பாட்டியின் அருகில் அமர்ந்து சிரித்து பேசுவோம். நான் அலுவலகத்தில் நடப்பவற்றை சொல்லும் போது அவள் ரசித்து கேட்பாள். அவள் களைப்பாக இருக்கும் போது என் அருகில் அமர்ந்து தலை கோதி விடுவாள். என்னை திருமணம் செய்து கொண்டதால் உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று அவள் கேட்கும் போது அன்பும் உண்மையும் என்பேன். ஒரு நாள் மாலை அவளிடம் சொன்னேன், இன்று அலுவலகத்தில் ஒரு பார்ட்டி இருக்கிறது, கிளம்பு, தயாராகு. அவள் முதல் முறையாக என்னுடன் வெளியே வரப்போகிறாள். நீல நிற புடவையில் அவள் அறையை விட்டு வெளியே வந்தபோது காலமே உறைந்து விட்டது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. எதை பார்க்கிறீர்கள் என்று கேட்டாள். என் அதிர்ஷ்டத்தை பார்க்கிறேன் என்றேன். அவள் வெட்கப்பட்டாள். காதல் காலப்போக்கில் மங்கிவிடும் என்று சிலர் கூறுவார்கள். ஆனால் நம்ரதா என் வீட்டிற்கு வந்த அந்த நாளில் இருந்து இன்று வரை ஒவ்வொரு நொடியும் அவளது நறுமணத்தால் தான் நிறைந்திருந்தது. எங்கள் திருமணமாகி 6 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் என் கதை அப்போதுதான் தொடங்குவது போல இருந்தது. வாழ்க்கை அதன் போக்கில் போய்க் கொண்டிருந்தது. ஆனால் வீட்டில் ஒரு மௌனம் நிலவியது. பாட்டியின் நடத்தை எப்போதும் போலதான் இருந்தது. ஆனால் அம்மாவின் முகத்தில் சிந்தனையின் பாரம் அடிக்கடி தெரிந்தது. ஒரு நாள் நான் அலுவலகத்தில் இருந்து வந்தபோது அம்மா முற்றத்தில் அமர்ந்திருந்தார். நம்ரதா அவருக்கு டீ கொடுத்து கொண்டிருந்தாள். உங்களுக்கு திருமணமாகி 1/2 வருடம் ஆகிவிட்டது ரவி, இனி ஏதாவது ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்றார் அம்மா. நான் லேசான குரலில், அம்மா, இன்னும் காலம் இருக்கிறது, எல்லாம் தானாக சரியாகும் என்றேன். அம்மா டீ கப்பை வைத்தபடியே சொன்னார், குழந்தை பிறந்தால் தான் நன்றாக இருக்கும். ஒரு பெண் தாயானால் மட்டுமே அவளுக்கு மரியாதை கிடைக்கும். நான் நம்ரதாவை பார்த்தேன். அவள் தலை குனிந்தபடி உள்ளே சென்றாள். அவளது காலடிகள் பாரமானது போல எனக்கு தோன்றியது. அம்மாவுடன் வாக்குவாதம் செய்ய விரும்பாததால் நான் அமைதியாக அறைக்குள் சென்றேன். அன்று இரவு நாங்கள் இதை பற்றி பேசினோம். அம்மா சொல்வது சரி என்று நினைக்கிறாயா என்று கேட்டேன். இல்லை, நீ என் மனைவி, என் அன்பு. நமக்கு குழந்தை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ என்னுடன் இருப்பது எனக்கு போதும் என்றேன். நம்ரதா என்னை பார்த்தாள். பிறகு அமைதியானாள். அடுத்த சில நாட்களில் அம்மாவின் அழுத்தம் அதிகரிக்க தொடங்கியது. சில நேரங்களில் ஒரு மருத்துவரை பற்றி பேசுவார். சில சமயம் எங்காவது சென்று வேண்டிக் கொள்ள சொல்வார். பிறகு ஒரு நாள் ஒரு தாயத்தை எடுத்து வந்து நம்ரதாவின் கழுத்தில் கட்டினார். அம்மா, இதில் எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் நான் ஒரு தாய். ஒவ்வொரு தாயும் தன் வம்சம் தொடர வேண்டும் என்று விரும்புவாள். அந்த தாயத்தை பற்றி நம்ரதா எதையும் கேட்காமல் அமைதியாக பெற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்றாள். ஒரு மாலை நேரத்தில் அம்மா பாட்டியிடமும் இதை பற்றி பேச தொடங்கினார். என் மருமகள் மிகவும் அன்பானவன், ஆனால் இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டுமோ, கடவுளுக்கு தான் தெரியும் என்றார். பாட்டி தெளிவாக சொன்னார், எல்லாமே அதற்குரிய நேரத்தில் நடக்கும். அது கடவுளின் பரிசு. இதில் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் இந்த உரையாடல்கள் வீட்டின் சூழலையே மாற்றிவிட்டன. முன்பு வெளிப்படையாக பேசி வந்த நம்ரதா இப்போது மிகவும் அமைதியாகிவிட்டாள். இரவு தாமதம் வரை அவள் விழித்திருப்பாள். சில நேரங்களில் அவளது கண்கள் ரத்தமாக சிவந்திருக்கும். ஆனால் அவள் எதையும் சொல்ல மாட்டாள். ஒரு முறை நான் அவளிடம், உனக்கு விருப்பம் என்றால் நாம் மருத்துவரிடம் செல்லலாம் என்றேன். இப்போது ஏன், இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்து இருக்கலாம் அல்லவா என்று அவள் கேட்டாள். எல்லாம் சரியாகிவிடும் என்று நான் தலையசைத்தேன். உண்மையில் எனக்கும் அவசரம் இல்லை. ஆனால் நாலாபுரம் இருந்தும் வதந்திகள் அதிகரித்தன. பிறகு அம்மாவின் உடல்நிலை மோசமடைய தொடங்கியது. அவருக்கு மூச்சு திணறலும் நெஞ்சு வலியும் ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவருக்கு இதய பிரச்சனை இருப்பது தெரிய வந்தது. அவர் சில நாட்கள் மருத்துவமனையில் இருந்தார். நம்ரதாவும் நானும் மாறி மாறி அவரை பார்த்து கொண்டோம். அந்த இறுதி நாட்களிலும் அவர் அதே கேள்வியை தான் கேட்டுக்கொண்டிருந்தார். ரவி, உன் குழந்தையை பார்க்க வேண்டும் என்பதுதான் என் கடைசி ஆசை. நான் மௌனமானேன். என்னிடம் இதற்கு பதில் இல்லை. அவரது தலையை கோதிவிட்டபடி, அம்மா, நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், மற்றதெல்லாம் கடவுள் கையில் என்றேன். சில நாட்களுக்கு பிறகு அம்மா எங்களை பிரிந்து சென்றார். இறுதி சடங்கிற்கு அனைவரும் வந்தனர், பிரார்த்தனை செய்தனர். ஆனால் என் மனதில் ஒரு விசித்திரமான குழப்பம் இருந்தது. அம்மாவின் கடைசி ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியவில்லையே என்ற எண்ணம் என்னை உள்ளுக்குள் அரித்தது. இதற்கு பிறகு நம்ரதாவும் நானும் மிகவும் அமைதியாகிவிட்டோம். அவள் பெரும்பாலான நேரத்தை பாட்டியுடன் செலவிட்டாள் அல்லது புத்தகங்களில் மூழ்கி கிடந்தாள்.
அவள் தன்னை ஒரு அறைக்குள் பூட்டிக் கொண்டது போல எனக்கு தோன்றியது. ஒரு நாள் நான் வீட்டிற்கு வந்து நகரத்திற்கு வெளியே இருக்கும் ஏதேனும் ஒரு மலை பிரதேசத்திற்கு சில நாட்கள் சென்று வரலாம் என்றேன். அவள் புன்னகைத்தாள். இதிலிருந்து நாம் தப்பித்து ஓட முடியும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டாள். இல்லை, ஆனால் ஒருவேளை சிறிது நிம்மதி கிடைக்கலாம் என்றேன். நாங்கள் மலை பிரதேசத்திற்கு சென்றோம். 2 நாட்கள் பனிப்பொழிவை பார்த்தோம். காஃபி குடித்தோம். சந்தைகளில் சுற்றி திரிந்தோம். கொஞ்சம் சிரித்தோம். ஆனால் அந்த சிரிப்பு விரைவில் மறைந்து விட்டது. திரும்ப வரும்போது நம்ரதா சொன்னால், நீங்கள் செய்த எல்லாவற்றிற்கும் நன்றி, ஆனால் இதயத்தின் பாரம் மட்டும் குறையவே இல்லை என்றாள். நான் அவளை கட்டி அணைத்துக் கொண்டேன். நமக்கு ஒருவருக்கொருவர் ஆதரவு இருக்கிறது. நமக்கு குழந்தை இல்லை என்றாலும் நாம் இருவர் மட்டுமே ஒருவருக்கொருவர் போதுமானவர்கள் என்றேன். காலம் கடந்தது. நாங்கள் சில மருத்துவ பரிசோதனைகளை செய்தோம். ஆனால் முடிவுகள் அனைத்தும் சாதாரணமாகவே இருந்தன. இப்படியெல்லாம் நடப்பதுதான். சில காலம் எடுக்கும், கவலைப்படாதீர்கள் என்று மருத்துவர்கள் கூறினர். ஆனால் காலம் மட்டும்தான் கடந்து கொண்டிருந்தது. எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. இப்போது திருமணமாகி 2 வருடங்கள் ஆகப் போகிறது. எங்களை சுற்றியுள்ள மக்களின் பார்வையும் மாறத் தொடங்கியது. சில உறவினர்கள் தங்கள் பேச்சில் குத்தி காட்டத் தொடங்கினர். குழந்தையை பற்றிய நல்ல செய்தி எப்போது வரும், அல்லது இப்படி எத்தனை காலத்தை கழிக்கப் போகிறீர்களா என்று கேட்பார்கள். நான் அதையெல்லாம் கண்டும் காணாமல் விட்டு விடுவேன். ஆனால் நம்ரதா இதையெல்லாம் கேட்டு உள்ளுக்குள் உடைந்து போய் கொண்டிருந்தாள். இப்போது அவளே என்னிடம் கேள்வி கேட்க தொடங்கினாள். ஒருவேளை நமக்கு குழந்தையே பிறக்கவில்லை என்றால் என்று கேட்டாள். நீ இருக்கிறாய் அல்லவா, அது போதும், மற்றதெல்லாம் காலத்தின் கையில் என்று நான் சிரிப்பேன். ஆனால் அந்த சிரிப்பில் தன்னம்பிக்கையை விட திருப்தியே அதிகமாக இருந்தது. எங்கள் காதல் அதன் உண்மையான சோதனைக்குள் நுழைந்த புள்ளி இதுதான். இதையெல்லாம் நாங்கள் தாங்கிக் கொள்வோம் என்று நான் நினைத்தேன். ஆனால் வாழ்க்கை எதை திட்டமிட்டுள்ளது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. காலம் கடக்க எங்களின் வாழ்க்கையும் மாறத் தொடங்கியது. நான் காலையில் அலுவலகம் செல்வேன். நம்ரதா சிறிய வீட்டு வேலைகளை செய்வாள். சில சமயம் பாட்டி வீட்டிற்கு செல்வாள். சில சமயம் புத்தகங்களில் மூழ்கி விடுவாள். ஆனால் குழந்தை இல்லை என்ற வழி அப்படியே தான் இருந்தது. எங்கள் வாழ்க்கை முறையையே மாற்றிக்கொண்டிருந்தோம். ஒரு நாள் நான் அலுவலகத்தில் இருந்து வந்தபோது நம்ரதா சமையல் அறையில் காய்கறி நறுக்கிக் கொண்டிருந்தாள். அவளது முகம் முன்பை விட மிகவும் வெளுத்து போயிருப்பதை நான் கவனித்தேன். அவளிடம் உடல்நிலை சரியாக இருக்கிறதா என்று கேட்டேன். அவளின் பார்வையை தவிர்த்தபடி, வானிலை மாறுகிறது, அதனால் தான் லேசாக சளி பிடித்திருக்கிறது என்றாள். இப்படியெல்லாம் சின்ன சின்ன வியாதிகள் வருவதுதான் என்று நினைத்து நானும் அதை விட்டுவிட்டேன். ஆனால் மறுநாள் காலையில் நான் எழுந்தபோது நம்ரதா காலை உணவு தயார் செய்யவில்லை. அவள் போர்வையை போர்த்தி கொண்டு அறையில் படுத்திருந்தாள். என்ன நடந்தது என்று கேட்டேன். அவளுக்கு இரவு முதலே காய்ச்சலும் இருமலும் இருந்தது. அவளது நெற்றியை தொட்டு பார்த்தேன். சுட்டரிக்கும் சூடு இருந்தது. நான் உடனடியாக அவளை கிளினிக்கிற்கு அழைத்து செல்ல தயாரானேன். மருத்துவர் அவளை பரிசோதித்து விட்டு மருந்து கொடுத்தார். இது சாதாரண காய்ச்சல் போலதான் தெரிகிறது, மருந்திலேயே சரியாகிவிடும், ஆனால் 2-3 நாட்களில் குணமாகவில்லை என்றால் சில பரிசோதனைகளை செய்ய வேண்டியிருக்கும் என்றார் மருத்துவர். 2 நாட்கள் கடந்தன. ஆனால் காய்ச்சலிலோ இருமலிலோ எந்த மாற்றமும் இல்லை. 3வது நாள் இரவு அவள் அடிக்கடி எழுந்து தண்ணீர் குடித்தாள். இருமல் மிக கடுமையாக இருந்ததால் மூச்சு விடுவதற்கே அவளுக்கு சிரமமாக இருந்தது. நான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடிவு செய்தேன். அங்கே சில இரத்த பரிசோதனைகள் செய்யப்பட்டன. அடுத்த நாள் முடிவுகள் வந்தன. மருத்துவர் என்னை அறைக்குள் அழைத்தார். ரவி அவர்களே, நாங்கள் சில சிக்கலான விஷயங்களை கவனித்திருக்கிறோம். உண்மையை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றார். நான் சற்று கவலையுடன் அமர்ந்தேன். என்ன விஷயம் டாக்டர் என்று கேட்டேன். அவர் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு, உங்கள் மனைவிக்கு புற்றுநோய் இருக்கிறது என்றார். என் கையில் இருந்த ஃபைல் கீழே விழுந்தது. ஒரு நொடியில் உலகமே மாறிவிட்டது போன்ற உணர்வு. என்ன சொல்கிறீர்கள்? ஏதேனும் தவறு நடந்திருக்குமா என்றேன். மருத்துவர் அந்த அறிக்கைகளையும் வரைபடங்களையும் காட்டினார். நாங்கள் இன்னும் சில பரிசோதனைகளை செய்வோம், ஆனால் தற்போதைய அறிகுறிகள் புற்றுநோயையே சுட்டி காட்டுகின்றன. நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து உடனடியாக சிகிச்சையை தொடங்க வேண்டும் என்றார். மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தபோது கடும் குளிரிலும் நான் வியர்வையில் நனைந்திருந்தேன்.
கார் இருக்கையில் அமர்ந்து முகத்தை கைகளால் மூடிக்கொண்டேன். மனம் மறத்து விட்டது. ஒரு மனிதனின் உள்ளுக்குள் உடைத்து போடும் செய்தி இது. நான் வீட்டிற்கு சென்ற போது நம்ரதா சோபாவில் படுத்திருந்தாள். என்னை பார்த்ததும் என்ன ஆனது, ரிப்போர்ட் வந்து விட்டதா என்று கேட்டாள். நான் என் கண்களை தவிர்த்தபடி, ஒன்றுமில்லை, வெறும் வைரல் காய்ச்சல் தான், கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாய், அதற்கான மருந்துகளை டாக்டர் கொடுத்திருக்கிறார் என்று பொய் சொன்னேன். நல்லது, எனக்கும் அப்படித்தான் தோன்றியது, வெறும் களைப்பு தான் போலிருக்கிறது என்று அவள் லேசாக புன்னகைத்தாள். நானும் ஒரு போலி புன்னகையை உதிர்த்து விட்டு, ஓய்விடு, எல்லாம் சரியாகிவிடும் என்றேன். அன்றிரவு எனக்குள்ளே ஒரு சத்தியம் செய்து கொண்டேன். நம்ரதாவிடம் உண்மையை சொல்ல போவதில்லை. அவள் ஏற்கனவே உடல் அளவில் மிகவும் பலவீனமாக இருந்தாள். இப்போது தனக்கு புற்றுநோய் என்று தெரிந்தால் அவள் மனதளவில் உடைந்து போவாள். அடுத்த நாள் நான் அவளை ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். அங்கே முழுமையான உடல் பரிசோதனை செய்தோம். இன்னும் சில சோதனைகளுக்கு பிறகு அவளுக்கு புற்றுநோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. கீமோதெரபி, விலை உயர்ந்த மருந்துகள் மற்றும் அவ்வப்போது மருத்துவமனையில் அனுமதிப்பது போன்ற நீண்ட கால சிகிச்சைகளை மருத்துவர் பரிந்துரைத்தார். இப்போது என் வாழ்க்கை 2 பகுதிகளாக பிரிந்தது. ஒன்று அலுவலகத்தில் செலவிடும் நேரம், மற்றொன்று மருத்துவமனை, மருந்துகள் மற்றும் அறிக்கைகளுடன் செலவிடும் நேரம். நான் நம்ரதாவிடம் எப்போதும் இது ஒரு சிறிய இன்ஃபெக்ஷன் என்று தான் கூறி வந்தேன். டாக்டர் உன்னை ஓய்வெடுக்க சொல்லி இருக்கிறார் என்று நான் சொல்வதை அவள் நம்பினாள். ஒருபோதும் சந்தேகப்படவில்லை. இப்போதும் எனக்காக அவள் வாசல் வரை வருவாள். நீங்கள் எனக்காக களைப்படைகிறீர்கள் என்பாள். என்னால் எதையும் சொல்ல முடியாது. அவளது தலையை கோதி விடுவேன். நீ குணமடைய வேண்டும், அது மட்டும்தான் எனக்கு வேண்டும் என்பேன். வீட்டு செலவுகள் ஒரு புறம், சிகிச்சை செலவுகள் மறுபுறம். என் சேமிப்பு அனைத்தையும் எடுத்தேன். நண்பர்களிடம் கடன் வாங்கினேன். சில நகைகளை அடகு வைத்தேன். எதையும் நம்ரதாவிற்கு தெரியப்படுத்தவில்லை. ஆனால் சில விஷயங்களை மறைக்க முடியவில்லையே. ஒரு நாள் அவள் கேட்டாள், ரவி, உண்மையை சொல்லுங்கள், எனக்கு ஏதேனும் தீவிரமான நோய் இருக்கிறதா? நான் என் உடலில் சில மாற்றங்களை உணர்கிறேன். அதீத சோர்வு, காய்ச்சல், வலி என எல்லாமே மாறிவிட்டது என்றாள் நம்ரதா. நான் உடனடியாக பேச்சை மாற்றினேன். நீ அதிகமாக யோசிக்கிறாய். எல்லா நோய்களும் பெரியவை அல்ல. நம் அனைவருக்கும் சில நேரங்களில் கடினமான காலம் வரும். உனக்கு ஓய்வுதான் தேவை என்றேன். அவள் அமைதியானாள். ஆனால் அவளுக்கு ஏதோ புரிய தொடங்கிவிட்டது என்பது எனக்கு தெரிந்தது. அவளை எவ்வளவு காலம் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியுமோ அவ்வளவு காலம் வைத்திருக்க நான் முடிவு செய்தேன். ஆனால் உள்ளுக்குள் நான் சிதைந்து கொண்டிருந்தேன். நம்ரதாவிற்கு சிகிச்சை தொடங்கியது. ஒவ்வொரு வாரமும் மருத்துவமனைக்கு செல்வது, மருந்துகள் வாங்குவது, சோதனைகள் செய்வது, பிறகு முடிவுகளுக்காக காத்திருந்து அடுத்த அப்பாயின்மெண்டிற்கு ஏற்பாடு செய்வது. இது என்ன மாதிரியான ஒரு குழப்பம்? இதற்கு முடிவே இல்லையா? சில காலம் நாங்கள் இருவரும் துணிச்சலுடன் சூழ்நிலைகளை எதிர்கொண்டோம். நான் அலுவலகத்தில் கூடுதல் நேரம் வேலை செய்ய தொடங்கினேன். விடுமுறை எடுப்பதையே நிறுத்தினேன். சில நேரங்களில் மருத்துவமனையில் இருந்து நேராக அலுவலகத்திற்கு செல்லும் நிலையும் ஏற்படும். என் கண்களில் சோர்வு மிதக்கும். ஆனால் என் நாவில் எந்த புகாரும் இருக்காது. ஒரு மாலை நான் வீட்டிற்கு திரும்பிய போது பாட்டி மெதுவாக சொன்னார், மகனே, வீட்டில் மாவு இல்லை, டீ தூளும் தீர்ந்து விட்டது. நான் தலையசைத்தேன். என் பையை திறந்து பார்த்தேன். உள்ளே வெறும் 200 ரூபாய் மட்டுமே இருந்தது. அதை பாட்டியின் கையில் வைத்தேன். ஏதாவது செய்யலாம் பாட்டி, முதலில் அவளது மருந்து மட்டும் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றேன். நம்ரதா வாசலின் அருகில் நின்று கொண்டிருந்தாள். ஒருவேளை அவள் இதை கேட்டிருக்கலாம். அவள் எதுவும் சொல்லாமல் அறைக்கு சென்றாள். மறுநாள் காலை தயாராகி கொண்டிருந்த போது அவள் ரகசியமாக ரூபாய் 5000 என் சட்டை பைக்குள் வைத்தாள். அதை தொட்டு பார்த்து நான் அதிர்ந்து நின்று, இது எங்கிருந்து வந்தது என்று கேட்டேன். அவள் அமைதியாக இருந்தாள். நேற்று என் பழைய மோதிரங்களில் ஒன்றை விற்றுவிட்டேன். எப்படியும் என்னிடம் எதுவும் மிஞ்ச போவதில்லை. இது இப்போதைக்கு உதவும் என்றாள். என் கைகள் நடுங்க தொடங்கின. அவளது கையை பிடித்து சொன்னேன், ஏன் இதையெல்லாம் செய்கிறாய்? ஏனென்றால் நான் வாழ வேண்டும் ரவி. உன்னை தனியாக விட்டு விட்டு செல்ல எனக்கு விருப்பம் இல்லை என்றாள். சில நாட்கள் வெறும் டீயை மட்டுமே குடித்து காலத்தை கழித்திருக்கிறோம். ஒரு நாள் இரவு நான் மாலையில் வீட்டிற்கு வந்த போது நம்ரதா எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தாள். அவ்வளவுதான். அன்று அவளது முகத்தை பார்த்தேன். அவள் மிகவும் பலவீனமாகி இருந்தாள். அவளது கண்களை சுற்றி கருவளையங்கள் விழுந்திருந்தன.
ஆனாலும் அவள் என் முன்னால் உறுதியாக இருக்க முயன்றாள். சில நேரங்களில் அலுவலகத்தில் மீந்த உணவை எடுத்து வருவேன். சில சமயம் நண்பர்களிடம் கடன் வாங்குவேன். மாத இறுதியில் மின்சார பில், கேஸ் பில் என அனைத்தும் காகிதங்களாகவே தேங்கி கிடந்தன. ஒரு நாள் கேஸ் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மறுநாள் மின்சாரமும் நின்றது. பாட்டி என்னிடம் வந்து, மகனே, என் சகோதரனிடம் கொஞ்சம் பணம் கேட்கட்டுமா? ஒருவேளை அவர் உதவக்கூடும் என்றார். நான் அவரை தடுத்து, வேண்டாம் பாட்டி, நாம் யாரிடமும் கையேந்த வேண்டாம், கடவுள் ஏதாவது ஒரு வழியை காட்டுவார் என்றேன். நம்ரதா பெரும்பாலும் இரவில் எழுந்து சத்தமின்றி அழுவாள். எனக்கு அது தெரியும். ஆனால் அவள் அதை என்னிடம் காட்டிக் கொள்ள மாட்டாள். ஒரு நாள் அவள் பழைய துணிகளை இஸ்திரி செய்து கொண்டிருப்பதை பார்த்தேன். என்ன செய்கிறாள் என்று கேட்டேன். சில பழைய துணிகளை விற்றால் கொஞ்சம் பணம் கிடைக்குமே என்று நினைத்தேன் என்றாள். நான் முன்னே சென்று இஸ்திரி பெட்டியை அணைத்தேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அது ஓய்வெடுப்பது. மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றேன். என் காதல் ஒரு மிக கடினமான சோதனையை சந்தித்துக் கொண்டிருந்தது. நோய் மட்டுமல்ல, பசி, சோர்வு, கையறு நிலை என அனைத்தும் எங்கள் வீட்டு சுவர்களுக்குள் குடியேறி இருந்தன. ஆனாலும் நாங்கள் ஒன்றாகவே இருந்தோம். சில நேரங்களில் நான் நம்ரதாவின் தலைமுடியை சரி செய்து விடுவேன். அவள் சிரிப்பாள். அந்த சிரிப்பிலும் அவள் அழகாகவே இருப்பாள். நீ நாளுக்கு நாள் முன்பை விட அழகாகி கொண்டே போகிறாய் என்று நான் புன்னகைப்பேன். எங்களுக்கிடையே வார்த்தைகள் குறைந்திருந்தன. ஆனால் மௌனத்தில் இருந்த புரிதல் முன்பை விட ஆழமாகி இருந்தது. தொடர்ச்சியான விடுமுறைகள், சரியான நேரத்தில் வேலை செய்ய முடியாமை ஆகியவற்றால் என் அலுவலக வேலையும் பாதிக்கப்பட்டது. ஒரு நாள் பாஸ் என்னை அழைத்து, ரவி, உன்னுடைய சூழ்நிலை எங்களுக்கு புரிகிறது. ஆனால் நிறுவனமும் இயங்க வேண்டும் அல்லவா? உன்னிடமிருந்து சிறந்த வேலையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றார். நான் தலை குனிந்தேன். சார், நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். சூழ்நிலை சற்றே கடினமாக உள்ளது என்றேன். அவர் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தார். ஆனால் அது தற்காலிகமானது என்று எனக்கு தெரிந்திருந்தது. சில நேரங்களில் இதில் இருந்து நாம் அனைவரும் மீண்டு வர முடியுமா என்ற கேள்வி என் இதயத்திலும் எழும். ஆனால் எனக்காக ஒவ்வொரு நாளும் உறுதியுடன் இருக்கும் நம்ரதாவை பார்க்கும்போது, அவள் என்னுடன் இருக்கும் வரை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று எனக்குள்ளே சொல்லிக் கொள்வேன். காதல், நோய், கடன், தனிமை, பசி என அனைத்தின் பாரமும் எங்கள் தோள்களில் இருந்தது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருந்தது. அது நம்ரதாவின் கண்களில் மட்டுமே தெரிந்தது. வாழ்க்கை ஒரு வட்டத்திற்குள்ளேயே சுழன்றது. அலுவலகம், மருத்துவமனை, மருந்து பில், கடன் மற்றும் வீட்டின் மௌனம், இதுவே வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டது. இந்த நேரத்தில் தான் என் அலுவலகத்திற்கு சோனியா என்ற ஒரு புதிய பெண் வந்தாள். அவள் ஒரு புதிய நியமனம். ஆனால் அவளது வருகையால் அலுவலகமே களை கட்டியது. அவள் பேசுவதில் வல்லவள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாள். அவளது அழகு மற்றவர்களிடமிருந்து தனித்து தெரிந்தது. முதலில் அவளை ஒரு கலந்தாய்வு அறையில் பார்த்தேன். நீல நிற சட்டையில் என் முன்னால் அமர்ந்திருந்தாள். நான் கேட்ட ஒரு கேள்விக்கு அவள் புன்னகைத்து விட்டு சொன்னாள், சார், உங்கள் கேள்வி சுவாரஸ்யமானது. ஆனால் பதில் உங்களை சலிப்படைய செய்யும். பல நாட்களுக்கு பிறகு நான் சிரிப்பதை அப்போதுதான் உணர்ந்தேன். அவளது பாணி, பேச்சு திறமை, கண்களில் இருந்த அந்த மின்மினி, இவை அனைத்தும் நான் எப்போதோ தொலைத்தவை போல தோன்றின. அடுத்த சில நாட்களில் அவள் வேலையை பற்றி அடிக்கடி என்னிடம் பேசினாள். சில சமயம் ஃபைல்களை கொடுக்க வருவாள். சில சமயம் டீ பற்றி விசாரித்து விட்டு என் அருகிலேயே அமர்வாள். ஒரு நாள் கேண்டீனில் அவள் கேட்டாள், சார், நீங்கள் ஏன் எப்போதும் இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள்? நான் சொன்னேன், காலப்போக்கில் மௌனம் ஒரு பழக்கமாகிவிடும். ஒருவேளை இதயத்தின் கதையை கேட்க யாரும் இல்லாததால் இருக்கலாம் என்று அவள் சொன்ன போது நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஆனால் மௌனமாகவே இருந்தேன். அவள் புன்னகைத்தாள். அன்றிலிருந்து ஏதோ ஒன்று மாறத் தொடங்கியது. நான் சோனியாவின் புன்னகைக்காக காத்திருக்க ஆரம்பித்தேன். அவள் முன்னால் வரும்போதெல்லாம் என் இதயம் துள்ளியது. அவளது சிரிப்பு, கேலிகள், சின்ன சின்ன விஷயங்களுக்கு செய்யும் கிண்டல்கள் மற்றும் குறிப்பாக என் மீது அவள் காட்டிய அக்கறை, இவை அனைத்தும் என் இதயத்தை விசித்திரமான முறையில் தொட ஆரம்பித்தன. நம்ரதா இன்னும் மருந்துகளை எடுத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் நான் மருத்துவரிடம் அழைத்து செல்லும் அட்டவணையை தவிர்க்க தொடங்கினேன். முன்பு ஒவ்வொரு வாரமும் அவளை அழைத்து செல்வேன். இப்போது 2 வாரங்கள் கடந்துவிடும். மருந்துகளை குறைவாக வாங்க ஆரம்பித்தேன்.
சில மருந்துகளை வாங்குவதை முழுமையாக நிறுத்தினேன். அதற்கு காரணம் என்னிடம் பணம் இல்லாதது அல்ல, மாறாக என் கவனம் திசை மாறி இருந்தது. ஒரு நாள் சோனியா கேட்டாள், சார், நான் உங்களிடம் ஒரு தனிப்பட்ட விஷயத்தை கேட்டால் தவறாக நினைக்க மாட்டீர்களே? கேள் என்றேன். உங்களுக்கு திருமணமாகி விட்டதா? நான் பொய் சொல்லவில்லை. ஆமாம், ஆனால் வாழ்க்கை மிகவும் கடினமாகி விட்டது என்றேன். அவள் அமைதியானாள். பிறகு சொன்னால், சில நேரங்களில் யாரோ ஒருவரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க நாம் கடினமாக முயற்சி செய்யும் போது நம்மையே மறந்து விடுகிறோம். அவள் என் நிலையை புரிந்து கொண்டதாக நான் உணர்ந்தேன். சில நேரங்களில் பகல் வேளையில் சோனியாவை அலுவலகத்திற்கு வெளியே அழைத்து செல்வேன். சில சமயம் காஃபி குடிக்க, சில சமயம் ஷாப்பிங் செய்ய. ஒரு நாள் அவளிடம் கேட்டேன், உன் வாழ்க்கையில் நான் முன்னரே வந்திருந்தால் என்னவாயிருக்கும்? அவள் சிரித்துக் கொண்டே சொன்னால், அப்படியானால் எல்லாமே நன்றாக இருந்திருக்கும். அன்றிலிருந்து எங்கள் உறவின் நோக்கம் மாறத் தொடங்கியது. இப்போது அவள் என் அலுவலக தோழி மட்டுமல்ல. வீட்டிற்கு வந்து நம்ரதாவை பார்க்கும்போது அவள் கட்டிலில் களைப்பாகவும் அமைதியாகவும் படுத்து கிடப்பாள். ஒரு நாள் அவள் என்னிடம் கேட்டாள், இன்று ஏன் மீண்டும் மருந்து வாங்கி வரவில்லை? நான் முரட்டுத்தனமாக சொன்னேன், அந்த மருந்து மிகவும் விலை உயர்ந்தது, அதோடு அதனால் எந்த பெரிய பலனும் கிடைப்பதாக தெரியவில்லை என்றேன். அவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு மெதுவாக சொன்னாள், ரவி, நான் வாழவில்லை, நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறேன். குறைந்தபட்சம் என் கடைசி தருணங்களையாவது கொஞ்சம் எளிதாக்குங்கள். நான் பதிலுக்கு கத்தினேன், வாழ்க்கை ஒன்றும் எளிதல்ல, நீ மட்டும் பாரத்தை சுமக்கவில்லை. அவள் அமைதியானாள். ஆனால் அவளது கண்கள் நிறைய பேசின. சோனியா இப்போது எனக்கு மிக முக்கியமானவளாகிவிட்டாள். அவள் என் பகலின் ஒளியாகவும் இரவின் ஆறுதலாகவும் இருந்தாள். நான் அடிக்கடி வீட்டிற்கு தாமதமாக சென்றேன். சாக்கு போக்குகள் சொன்னேன். நம்ரதாவின் அரைபக்கம் கூட தலை வைத்து பார்ப்பதில்லை. ஒரு இரவு நம்ரதா கேட்டால், என் மீது உங்களுக்கு சலிப்பு ஏற்பட்டு விட்டதா? நான் பதில் சொல்லவில்லை. நான் இறந்து விட்டால் ஒருவேளை உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்றார். இப்படியெல்லாம் பேசாதே, வாழ்வதும் சாவதும் உன் கையில் இல்லை என்று குளிர்ந்த குரலில் சொன்னேன். அன்றிரவே நான் வேண்டுமென்றே சோனியாவிற்கு அழைத்தேன். நாளை இரவு என்னுடன் இரவு உணவிற்கு வருவாயா என்று கேட்டேன். உங்கள் மனைவி இப்போது வெறும் சுமைதானா, உறவு இல்லையா என்று அவள் கேட்டபோது நான் சொன்ன வார்த்தைகளின் எதிரொலி பல வருடங்கள் என்னை துரத்த போகிறது. நம்ரதாவின் மௌனம், அவளது கண்களின் ஈரப்பதம் என அனைத்தையும் அலட்சியப்படுத்த நான் கற்றுக்கொண்டேன். ஒரு மனிதன் எப்போது வெட்கமின்மையை கற்றுக்கொள்கிறானோ அப்போதே அவன் மெல்ல மெல்ல எல்லாவற்றையும் இழக்க தொடங்குகிறான். ஆனால் அதை அவன் உணரும் போது காலம் கடந்திருக்கும். எனக்கும் அத்தகைய காலம் மிக விரைவில் வரப்போகிறது என்பதை நான் அப்போது கற்பனை கூட செய்யவில்லை. ஒரு நாள் மாலை நான் தாமதமாக வீட்டிற்கு வந்தபோது நம்ரதா வாசலின் அருகே அமர்ந்திருந்தாள். முகம் வெளுத்து உடல் எலும்பும் தோலுமாகி இருமிக் கொண்டே இருந்தாள். கையில் காலியான மருந்து புட்டி இருந்தது. ரவி, இன்று மருந்து தீர்ந்து விட்டது, எனக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கிறது என்று நடுங்கும் குரலில் சொன்னாள். நான் என் கோட்டை கலற்றி கொண்டே, தினமும் மருந்து வாங்க முடியாது, உனக்கு குணமே கிடையாது என்று நீயே நினைத்துக் கொள் என்றேன். அவள் அமைதியாக தன் கண்களை தாழ்த்தி கொண்டு சொன்னாள், நான் எதையும் கேட்கக்கூடாது என்று தான் முயல்கிறேன், ஆனால் என் உடல் ஒத்துழைக்கவில்லை. எனக்கு தினமும் மருந்து கொடுக்க கூடாதா? நான் உனக்கு ஒன்றுமில்லையா? எனக்கு எரிச்சல் வந்தது. ஒருவேளை என் மீதான கோபத்தை அவள் மீது காட்டினேன். அவள் அமைதியாக படுக்கைக்கு சென்றாள். இரவு நான் சாப்பிடாம இருந்தபோது அவள் எதையும் சாப்பிடவில்லை. எனக்கு பசி இல்லை என்றாள். இதெல்லாம் ஒரு நடிப்பு, நீ பட்டினியாக இருந்தால் எனக்கு குற்ற உணர்வு வரும் என்று நினைக்கிறாய் என்றேன். அவள் மிகவும் சிரமப்பட்டு சொன்னாள், இல்லை, எனக்கு பசி இல்லை, அவ்வளவுதான். மறுநாள் காலை நான் அலுவலகத்திற்கு தயாரான போது சோனியாவிடம் இருந்து செய்தி வந்தது. காஃபி குடிக்கலாம், இன்று விடுமுறை எடுத்துக்கொள். நான் உடனடியாக சரி, இடத்தை அனுப்பு என்று பதிலளித்தேன். நம்ரதாவிடம் அலுவலகத்தில் முக்கியமான கூட்டம் இருக்கிறது, வர தாமதமாகும் என்றேன். அவள் சத்தமின்றி தலையசைத்தாள். மாலை நான் திரும்பிய போது நம்ரதாவின் நிலைமை மிக மோசமாக இருந்ததை பார்த்தேன். அவள் காய்ச்சலில் கொதித்துக் கொண்டிருந்தாள். மூச்சு விடவும் திணறினாள். பாட்டி அவளுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தார். ஆனால் அவளால் அதை குடிக்க கூட முடியவில்லை. டாக்டரிடம் போகலாமா என்று நான் உணர்ச்சியற்ற குரலில் கேட்டேன். வேண்டாம், நாளை போகலாம், இன்று நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்றாள். நான் அமைதியாக மற்றொரு அறைக்கு சென்றேன். சோனியாவுடனான என் நெருக்கம் அதிகரித்திருந்தது. இப்போது அவள் என் வீட்டிற்கே வர தொடங்கினாள்.
ஒரு முறை அவள் இரவு வெகு நேரம் வரை அங்கேயே இருந்தாள். நான் அவளுக்காக உணவு ஆர்டர் செய்தேன். அடுத்த அறையில் நர்மதா மயக்க நிலையில் கிடந்தாள். ஆனால் நான் அவளது கதவை தட்டக்கூட இல்லை. உன் மனைவி உள்ளே இருக்கிறாளா என்று சோனியா கேட்டாள். ஆமாம், இப்போது உறவு காகிதத்தில் தான் இருக்கிறது, இதயத்தில் இல்லை என்றேன். உண்மை தெரிந்தால் என்னவாகும் என்று எனக்கு சில நேரங்களில் பயமாக இருக்கிறது என்று சோனியா சிரித்துக் கொண்டே சொன்னாள். அவளுக்கு ஏதேனும் புரிந்திருந்தால் இந்நேரம் என்னை விட்டு போயிருப்பாள் என்று அலட்சியமாக சொன்னேன். அந்த நாட்களில் நான் முற்றிலும் மாறியிருந்தேன். அலுவலகத்தில் சோனியா, வீட்டில் மௌனம், படுக்கையிலேயே கிடக்கும் நம்ரதா. இதுதான் என் வாழ்க்கை. ஒரு நாள் அலுவலகத்தில் இருந்து விடுமுறை எடுத்தேன். ஆனால் வீட்டிற்கு செல்லாமல் சோனியாவுடன் வெளியே சென்றேன். திரும்பி வந்து அறைக்குள் சென்ற போது நம்ரதாவின் உடல் உயிரற்றது போல கிடந்தது. முகம் வெளுத்திருந்தது. மூச்சு விடும்போது சத்தம் கேட்டது. ஆனால் அவளுக்கு தண்ணீர் கொடுத்தேன். என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள், இன்று நிலைமை மோசமாக இருக்கிறது என்றார். நான் என் போனை பார்த்தேன். சார்ஜ் தீர்ந்து போயிருந்தது. இப்போது போக முடியாது, போன் சிறிது சார்ஜ் ஏறட்டும் என்றேன். என்னை சிகிச்சைக்கு அழைத்து செல்லுங்கள், நான் குணமடைந்து விடுவேன் என்று அவள் கெஞ்சினாள். நம்ரதா, உனக்கு ஏன் புரிய மாட்டேன் என்கிறது? சிகிச்சை மிகவும் செலவு பிடிக்கும், அதோடு எந்த பலனும் இல்லை. இதை புரிந்து கொண்டு நீயே அமைதியாக இருக்கக்கூடாதா என்றேன். அவள் கல்லாகி போனாள். கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. இனி எனக்கு மருந்தும் கிடைக்காதா என்று கேட்டாள். இப்போது இல்லை, நான் களைப்பாக இருக்கிறேன் என்றேன். அவள் போர்வையை தலைவரை இழுத்து போர்த்தி கொண்டு முகத்தை மறைத்துக் கொண்டாள். நான் பால்கனிக்கு சென்று அமர்ந்தேன். ஏதோ ஒரு பாரம் குறைந்தது போல உணர்ந்தேன். மறுநாள் மதியம் பாட்டி என்னிடம் சொன்னார், நம்ரதா இரவு முழுவதும் தூங்கவில்லை, உன்னையே பார்த்து கொண்டிருந்தாள் என்று. அதற்காக நான் எப்போதும் அவள் முன்னாலேயே அமர்ந்திருக்க வேண்டுமா? எனக்கு வேறு வேலைகள் இருக்கின்றன என்றேன். பாட்டி அமைதியாக இருந்துவிட்டு, நீ அவளை காதலித்தாயா அல்லது அவளுக்கு உபகாரம் செய்தாயா என்று கேட்டார். என்னிடம் பதில் இல்லை. இப்போது அவளால் படுக்கையை விட்டு எழக்கூட முடியவில்லை. தண்ணீரை கூட மிகவும் சிரமப்பட்டு தான் குடித்தாள். உலகிலேயே மிக நிறத்தியான பெண்ணை போல தன்னை மாற்றிக் கொண்டாளே என்று நான் எரிச்சல் பட்டேன். நான் உங்களிடம் எதுவும் கேட்கவில்லை, உங்களுடன் வாழ வேண்டும் என்று தான் நினைத்தேன் என்று அவள் முணுமுணுத்தாள். நான் அமைதியாக இருப்பதே நல்லது என்று நினைத்தேன். ஆனால் என் இதயத்தில் ஒரு கொடூரமான எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது. ஒருவேளை இவை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரக்கூடாதா என்று நான் நினைத்தேன். ஒருவேளை காலம் என் எண்ணத்தை செவிமடுத்திருக்கலாம். ஏனெனில் அடுத்து நடந்தது என் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அன்று காலை நான் அவளுக்கு காலை உணவு கூட தரவில்லை. இன்று நகரத்திற்கு வெளியே ஒரு விசேஷமான இடத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று சோனியா முந்தைய இரவே சொல்லியிருந்தார். நான் கிளம்ப தயாரான போது பாட்டி வாசலில் நின்று கொண்டிருந்தார். மகனே, நம்ரதா மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள், இரவு முழுவதும் அவள் தூங்கவே இல்லை என்றார். நான் வந்ததும் பார்த்துக் கொள்கிறேன், இப்போது முக்கியமான மீட்டிங் இருக்கிறது என்று கூறிவிட்டு நான் கிளம்பி விட்டேன். காரில் ஏறியதும் சோனியா மகிழ்ச்சியுடன் சொன்னால், இன்று நீ எனக்கு மட்டுமே சொந்தம். போன் கால்கள் கிடையாது, டென்ஷன் கிடையாது, நீயும் நானும் மட்டுமே. நாங்கள் நகரத்திற்கு வெளியே ஒரு அழகான இடத்தில் பொழுதை கழித்தோம். உணவகத்தில் சாப்பிட்டோம், புகைப்படங்கள் எடுத்தோம். சோனியா அவற்றை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றினாள். ஒரு பலவீனமான பெண் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அந்த வீட்டையே நான் மறந்து போனேன். மாலையில் திரும்பும் போது சோனியா என் கையை பிடித்து சொன்னால், உன்னுடன் நேரம் செலவிட்ட பிறகு இனி எல்லாம் சரியாகிவிடும் என்று தோன்றுகிறது. நான் புன்னகைத்து, நானும் அதைத்தான் விரும்புகிறேன், உன்னுடன் ஒரு புதிய வாழ்க்கை என்றேன். மீண்டும் நகரத்திற்கு வந்து போனை சார்ஜ் செய்த போது 6 மிஸ்டு கால்களும் பாட்டிடமிருந்து ஒரு குறுஞ்செய்தியும் வந்திருந்தது. ரவி, சீக்கிரம் வா, நம்ரதாவின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. நான் காரை திருப்பினேன். ஆனால் எனக்குள் எந்த பதற்றமும் இல்லை. இன்றுடன் எல்லாம் முடிந்து விடுமா என்ற கேள்வி மட்டும் மீண்டும் மீண்டும் எழுந்தது. நான் வீட்டிற்கு சென்ற போது கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்ற போது பாட்டி சோபாவில் அமர்ந்திருந்தார். அவரது முகத்தில் ஒரு ஆழ்ந்த மௌனம் இருந்தது. என்ன ஆனது என்று கேட்டேன். நீ வருவதற்கு தாமதமாகிவிட்டது ரவி, நம்ரதா இனி இல்லை என்றார் பாட்டி. இதை கேட்டதும் ஒரு கணம் எல்லாமே நிசப்தமானது. ஆனால் எனக்குள் எதுவும் உடையவில்லை. ஒரு பெருமூச்சு கூட வரவில்லை. கண்களும் நனையவில்லை. நான் சாதாரணமாக அமர்ந்து ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்தேன். ஒருவேளை இதுதான் சரி என்று நினைக்கிறேன் என்று நான் சொன்னதை கேட்டு பாட்டி அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தார். உனக்கு வருத்தமாக இல்லையா ரவி என்று கேட்டார்.
அவள் ஏற்கனவே இறந்து விட்டாள் பாட்டி. வெறும் மூச்சு மட்டும்தான் மிச்சம் இருந்தது என்றேன். பாட்டி எதுவும் பேசவில்லை. சிறிது நேரத்தில் மாமா வந்தார். ஒரு வெள்ளை துணியால் போர்த்தப்பட்ட நம்ரதாவின் உடல் அறையில் வைக்கப்பட்டிருந்தது. இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகள் என்ன என்று மாமா கேட்டார். நான் என் தோள்களை உயர்த்தினேன். நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்றேன். அவர் திடீரென என்னை திரும்பி பார்த்து, என்ன சொல்கிறாய்? உன் மனைவியின் சடலத்தை வீட்டிலேயே விட்டுவிட்டு நீ சுதந்திரமாக சுற்ற நினைக்கிறாயா என்று கேட்டார். நான் என்ன செய்ய முடியும்? இப்போது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே என்றேன். மாமாவின் கண்களில் கோபம் கொப்பளித்தது. ரவி, நீ ஒரு கணவன் மட்டுமல்ல, ஒரு பொறுப்பான மனிதனும் கூட. ஆனால் நீ மனிதாபமானத்தையே விட்டு விட்டாய் என்றார். நான் என் கண்களை தவிர்த்தேன். இப்போது பேசுவதற்கு நேரமில்லை. இறுதி சடங்கு செய்ய வேண்டுமானால் செய்யுங்கள். நான் நாளை ஒரு முக்கிய வேலையாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்றேன். மாமா என்னையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார். பாட்டி தலைகுனிந்து நின்றார். சரி, நாங்களே அவளை கொண்டு செல்கிறோம் என்றார் மாமா. அவர்கள் நர்மதாவின் உடலை எடுத்துக்கொண்டு பாட்டியுடன் சென்றனர். நான் சோபாவில் அமர்ந்திருந்தேன். கையில் ஒரு கப் டீ, இதயத்தில் ஒரு விசித்திரமான அமைதி. கிளம்பும் போது பாட்டி சொன்னார், கடவுள் உன்னை மன்னிக்கட்டும் ரவி. எல்லாவற்றையும் பொறுத்து கொண்ட அந்த பெண்ணிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூட நீ செய்யவில்லை. நான் மௌனமாக இருந்தேன். நம்ரதா அந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக சென்று விட்டாள். நான் கதவை சாத்திவிட்டு சோனியாவிற்கு அழைத்தேன். எல்லாம் முடிந்து விட்டது என்றேன். வருத்தமாக இருக்கிறதா என்று சோனியா கேட்டாள். இல்லை, ஒரு பாரம் குறைந்து விட்டது. இனி நான் புதிதாக தொடங்கலாம் என்றேன். அவள் சிரித்தாள். அப்படியானால் எங்காவது சென்று பார்ட்டி செய்யலாம் என்றாள். நான் உடனடியாக சம்மதித்தேன். அன்று இரவு நான் தனியாக அமர்ந்திருந்தேன். ஒரு கணம் நான் விரும்பிய அனைத்தும் கிடைத்து விட்டது போல தோன்றியது. வசதி, சுதந்திரம் மற்றும் சோனியா. ஆனால் அந்த சுவர்கள் ஏதோ ஒரு மௌனத்தை கத்திக் கொண்டிருப்பது போல இருந்தது. நம்ரதாவின் மூச்சு காற்று அவளது கடைசி அழைப்பு. என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள். எல்லாம் நினைவுக்கு வந்தன. ஆனால் நான் அவற்றை உதறி தள்ளினேன். நம்ரதா இறந்து ஒரு மாதத்திற்கு பிறகு நான் சோனியாவை திருமணம் செய்து கொண்டேன். நான் எளிமையாக செய்யலாம் என்று நினைத்தேன். ஆனால் சோனியா ஒரு பிரம்மாண்டமான திருமணத்தை வற்புறுத்தினாள். எனக்கு ஏற்கனவே சோர்வாக இருந்தது. அவளை எதிர்க்கும் துணிச்சல் என்னிடம் இல்லை. அவள் சிவப்பு நிற லெஹங்காவில் வந்தாள். அவள் ஒரு சினிமா நடிகையை போல தெரிந்தாள். அனைவரது கண்களும் அவள் மீதே இருந்தன. நான் எதையோ சாதித்து விட்டது போல உணர்ந்தேன். முதல் சில நாட்கள் புதிய மகிழ்ச்சியுடன் கழிந்தன. நாங்கள் வெளியூருக்கு சென்றோம். விலை உயர்ந்த ஹோட்டல்களில் தங்கினோம். ஷாப்பிங் செய்தோம். சிரித்து பேசினோம். சோனியா ஒவ்வொரு நாளும் புதிய உடைகள், புதிய நகைகள் அணிந்து நிறைய புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டாள். ரவி எனக்காக இதை செய்தார் என்று பெருமையாக சொல்லிக் கொள்வாள். இந்த பிராண்டட் பேக்கை வாங்கி தாருங்கள், என் தோழிகள் அனைவரிடமும் இது இருக்கிறது என்றாள். அது மிகவும் விலை உயர்ந்தது. சில நாட்கள் பொறு என்றேன். என் எல்லா கனவுகளையும் நிறைவேற்றுவதாக நீ வாக்களித்தாய். இப்போது ஏன் பணத்தை பற்றி பேசுகிறாய் என்று சண்டையிட்டாள். நான் மௌனமாக இருந்துவிட்டு சில நாட்கள் கழித்து அதை வாங்கி கொடுத்தேன். என் கிரெடிட் கார்டு லிமிட் முடிய தொடங்கியது. அலுவலகத்திலும் அதே பழைய பிரச்சனைகள் தலை தூக்கின. என்னால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. நிலுவையில் இருந்த வேலைகளை ஒரே நேரத்தில் முடிக்க வேண்டியிருந்தது. நேரம் போதவில்லை. ஒரு நாள் நான் அலுவலகத்தில் இருந்து வந்தபோது சோனியா சோபாவில் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு முன்னால் ஒரு பியூட்டி பார்லர் பை இருந்தது. இது என்ன என்று நான் கேட்டேன். உன் பிரச்சனை என்ன? எனக்காகத்தானே செலவு செய்திருக்கிறேன், வேறு யாருக்காவது செய்தேனா என்று கத்தினாள். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த ஆயிரக்கணக்கான ரூபாய்களுக்கு நான் எங்கே போவது என்று கேட்டேன். அதற்கு அவள், அப்படியானால் நாள் முழுவதும் படுக்கையிலேயே கிடந்து அழுகி கொண்டிருந்த அந்த பழைய மனைவியை போல நான் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா என்று சோனியா கேட்டாள். நான் ஒரு கணம் அதிர்ந்து போனேன். இந்த வார்த்தைகள் என் இதயத்தில் அம்பு போல தைத்தன. அவள் வேண்டுமென்றே இதை சொல்லி இருக்கலாம். ஆனால் நம்ரதாவின் நிலையை ஒரு குறியாக சொல்லி இகழ்ந்தது இதுவே முதல் முறை. அன்று இரவு நான் திடுக்கிட்டு எழுந்தேன். உடல் முழுவதும் வியர்த்திருந்தது. அதே கனவு, நம்ரதாவின் முகம், அவளது மயக்க நிலை மற்றும் அந்த கடைசி அழைப்பு. என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள். நான் தண்ணீர் குடித்து விட்டு ஜன்னல் அருகே நின்றேன். கீழே சாலை வெறிச்சோடி அமைதியாக இருந்தது. ஆனால் என் மனமோ இரைச்சலால் நிறைந்திருந்தது. என் இதயத்தில் ஒரு ஆழ்ந்த சூனியத்தை உணரத் தொடங்கினேன். மறுநாள் அலுவலகத்தில் என்னால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை.
கூட்டத்தில் பாஸ் சொன்னார், ரவி, உன்னுடைய வேலை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டே போகிறது. உன்னுடைய செயல்பாட்டின் மீது இப்போது பெரிய கேள்விக்குறி எழுந்துள்ளது. மன்னிக்கவும் சார், அடுத்த முறை எல்லாம் சரியாகிவிடும் என்றேன். ஆனால் எல்லாம் சரியாகுமா என்பது எனக்கே தெரியவில்லை. மாலை நான் வீட்டிற்கு வந்தபோது சோனியா ஒரு புதிய டிசைனர் உடையில் தயாராக அமர்ந்திருந்தாள். வா, இன்று ஒரு புதிய கஃபே திறந்திருக்கிறார்கள், அங்கே போகலாம் என்றாள். எனக்கு உடல்நிலை சரியாக இல்லை, நான் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும் என்றேன். சரி, அப்படியானால் நான் தனியாகவே செல்கிறேன் என்றாள் சோனியா. எல்லோரும் சிரிப்பார்கள் என்று நான் சொன்னதற்கு, சிரிக்கட்டும், எனக்கு கவலை இல்லை என்று கூறிவிட்டு கதவை பலமாக சாத்திவிட்டு சென்றாள். நான் சோபாவில் அப்படியே அமர்ந்திருந்தேன். நம்ரதாவின் கடைசி நாட்களை நினைக்க தொடங்கினேன். அவள் ஒருபோதும் என் கோபத்திற்காக வருத்தப்பட்டதில்லை, புகார் செய்ததில்லை. ஆனால் இன்று என் முன்னால் இருப்பவர்களுக்கு பெற்றுக்கொள்ள மட்டுமே தெரிந்திருந்தது. நான் என் போனை எடுத்து கேலரியில் பழைய படங்களை பார்த்தேன். ஒரு படத்தில் நம்ரதா என்னுடன் ஜன்னல் ஓரம் அமர்ந்து டீ குடித்தபடி புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். அப்போது அந்த தருணம் சாதாரணமாக தெரிந்தது. ஆனால் இன்று அதுதான் விலை மதிப்பற்றதாக தோன்றியது. 2 நாட்கள் கழித்து சோனியாவிற்கு ஒரு விலை உயர்ந்த செல்போன் வாங்கி கொடுத்தேன். மிகவும் நன்று, கடைசியாக உனக்கு அறிவு வந்து விட்டது என்றாள். என்னால் சிரிக்க முடியவில்லை. ஒரு இரவு சோனியா யாரிடமோ போனில் சத்தமாக பேசிக் கொண்டிருந்தாள். எனக்கு என் பழைய வாழ்க்கை வேண்டாம், நான் ஒரு மகாராணியை போல வாழ விரும்புகிறேன் என்றாள். நான் மெதுவாக கதவை சாத்தினேன். மறுநாள் காலை என் வங்கி சேமிப்பை சரிபார்த்தேன். இருப்பு தொகை கிட்டத்தட்ட தீர்ந்து விட்டது. கடந்த 2 மாதங்களில் சோனியாவின் மேக்கப், ஷாப்பிங் மற்றும் பார்ட்டிகளுக்காகவே என் சம்பளத்தை விட அதிகமாக செலவாகியிருந்தது. அன்றே எனக்கு அலுவலகத்தில் ஒரு அழைப்பு வந்தது. ஒரு அமெரிக்க நிறுவனத்தில் நல்ல வேலை வாய்ப்பு இருப்பதாக சொன்னார்கள். நாங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்தோம், நீ எங்களுக்கு தேவை என்றார்கள். என் இதயத்தில் ஒரு நம்பிக்கை பிறந்தது. ஒருவேளை இது ஒரு புதிய தொடக்கமாக இருக்கலாம். மாலை சோனியாவிடம் இதை சொன்னேன். ஓ அருமை, இனி நாம் அங்கே சென்று ஷாப்பிங் செய்யலாம். நியூயார்க், லாஸ் வேகஸ், எனக்காக அங்கிருந்து சாண்டல்ஸ் வாங்கி வர மறந்து விடாதே என்றாள். அவளது முதல் கவலை ஃபேஷனை பற்றி மட்டுமே இருந்தது. நான் புன்னகைத்தேன். எனக்குள் ஏதோ ஒன்று மறைத்து கொண்டிருந்தது. ஆனால் அதை நான் வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. அன்றிரவு நான் படுக்கையில் சாய்ந்த போது மீண்டும் என் கனவில் அவள் வந்தாள். நம்ரதா படுக்கையில் கிடந்தபடி பலவீனமான குரலில் பேசிக் கொண்டிருந்தாள். ரவி, நான் இல்லாவிட்டால் என்னை நினைவில் வைத்திருப்பாயா? நான் கண்களை திறந்தேன். அந்த இருட்டில் மேற்கூரையை பார்த்தபடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப திரும்ப சொன்னேன். ஆமாம், இப்போது அமெரிக்காவில் இருந்து வந்த அந்த வேலை வாய்ப்பு என் வாழ்க்கையில் ஒரு புதிய காற்று வீசுவதை போன்ற உணர்வை ஒரு விதத்தில் தந்தது. வீட்டில் நிலைமை மிகவும் மோசமடைந்திருந்தது. கிரெடிட் கார்டு லிமிட்டும் கடந்து விட்டது. அலுவலகத்தில் எனக்கு கடைசி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஒரு நொடி கூட யோசிக்காமல் அமெரிக்க வேலைக்கு சம்மதித்தேன். விசா நடைமுறைகள் விரைவுபடுத்தப்பட்டன. 3 வாரங்களில் எல்லாம் முடிந்தது. சோனியாவிற்கு விசா கிடைத்ததும் அவளது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இரவு பகலாக புதிய இடம், பிராண்டுகள் மற்றும் ஃபேஷனை பற்றியே பேசிக் கொண்டிருந்தாள். அமெரிக்காவில் என் முதல் ஷாப்பிங்கை எங்கிருந்து தொடங்குவது என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றாள். வேலை தொடங்கட்டும் சோனியா, ஷாப்பிங் செய்ய வருடம் முழுவதும் நேரம் இருக்கிறது என்றேன். இல்லை, உனக்கு புரியவில்லை. அங்கே சென்ற பிறகு எனக்கு ஒரு புதிய ஸ்டைல் இருக்கும். நான் எவ்வளவு ஸ்டைலானவள் என்று எல்லோருக்கும் காட்டப் போகிறேன் என்றாள். நான் தலையசைத்துக் கொண்டேன். இப்போது அவளுடன் விவாதிப்பது கூட வீணாக தோன்றியது. எனக்குள் ஒரு இனம் புரியாத பயம் இருந்தது. ஆனால் அதை வெளிப்படுத்துவதில் பயனே இல்லை. நாங்கள் சென்னையில் விமானம் ஏறி சில மணி நேரங்களுக்கு பிறகு நியூயார்க்கில் இறங்கினோம். வேறொரு நாட்டை நான் அனுபவிப்பது இதுவே முதல் முறை. ஆனால் களைப்பை விட அலுவலகத்தின் முதல் நாளை பற்றிய கவலைதான் எனக்கு அதிகமாக இருந்தது. இது ஒரு புதிய தொடக்கம். ஷாப்பிங், ஹோட்டல், இமிகிரேஷன் என எல்லாவற்றிலும் சோனியா மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தாள். இதுதான் வாழ்க்கை ரவி, இந்த நிலையைத்தான் நான் அடைய விரும்பினேன் என்றாள். இங்கே நான் உழைக்கவும் வேண்டும் என்றேன். ஆமாம், நீ வேலை செய், நான் வெளியே சென்று வருகிறேன் என்றாள். அடுத்த நாள் நான் அந்த நிறுவனத்திற்கு சென்றேன். அழகான பொருட்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தின் தோற்றமே வேறாக இருந்தது. வரவிருப்பறையில் ஒரு இளைஞன் என்னை வரவேற்றான். சார், எங்கள் CEO உடனான உங்கள் சந்திப்பு உறுதியாகி உள்ளது. அவர் மேலே உள்ள காத்திருப்பு அறையில் உங்களுக்காக காத்திருக்கிறார் என்றான். நான் உடனடியாக லிப்டில் ஏறினேன்.
என் இதயத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு. லிப்ட் கண்ணாடியில் என்னை பார்த்தேன். என் டை மற்றும் ஜாக்கெட்டை சரி செய்து கொண்டேன். கதவு திறந்தது. நான் அறைக்குள் நுழைந்தேன். ஒரு கணம் என் கால்கள் அப்படியே உறைந்து நின்றன. அங்கே நின்றிருந்த அந்த பெண் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். நான் சுவாசிக்கவே மறந்து போனேன். அவள் அப்படியே நம்ரதாவை போலவே இருந்தாள். அதே நீண்ட கூந்தல், அதே கண்கள், அதே முகம், அதே மெதுவான புன்னகை. நான் கல்லாகி போனேன். என் மனம் அதிர்ச்சியில் உறைந்தது. இது எப்படி சாத்தியம்? அவள் என்னை நோக்கி வந்தாள். தன் கையை நீட்டினாள். அமெரிக்காவிற்கு உங்களை வரவேற்கிறேன் மிஸ்டர் ரவி. நான் தயக்கத்துடன் கை குலுக்கினேன். உங்கள் முகத்தை நான் எங்கோ பார்த்திருக்கிறேன் என்றேன். ஆமாம், அது சாத்தியம்தான். என் முகம் பார்ப்பதற்கு ஏற்கனவே தெரிந்த முகம் போல இருப்பதாக பலர் சொல்லி இருக்கிறார்கள் என்றாள். நான் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தேன். என் கண்கள் அவளை விட்டு நகரவில்லை. உங்களுக்கு மின்னஞ்சலில் பெயர் சொல்லப்பட்டிருக்குமே, நம்ரதா செட்டி. என் காலடியில் இருந்த தரை நழுவியது. இந்த பெயர், இந்த முகம், நீ யார் என்று கேட்க வந்து அப்படியே நிறுத்தினேன். அவள் ஒரு கணம் மௌனமாக இருந்துவிட்டு சொன்னாள், மிஸ்டர் ரவி, நாம் இங்கே வேலை விஷயமாக வந்திருக்கிறோம். நான் அமர்ந்தேன். என் இதயம் பலமாக துடித்துக் கொண்டிருந்தது. அவள் எனக்கு முன்னால் ஒரு ஃபைலை திறந்து எதையோ விலக்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் என் கவனம் எல்லாம் அவளது குரலிலும் அவளது உருவத்திலும் மட்டுமே இருந்தது. இது சாத்தியமே இல்லை. நம்ரதா இறந்து விட்டாள். நானே அவளது சடலத்தை பார்த்தேன். பாட்டி, மாமா என அனைவரும் அவளுக்கு இறுதி சடங்குகளை செய்தார்கள். பிறகு இது யார்? மீட்டிங் முடிந்ததும் அவள் சொன்னாள், எங்கள் சூழலுக்கு நீங்கள் விரைவில் பழகி விடுவீர்கள் என்று நம்புகிறேன். நான் மிகவும் சிரமப்பட்டு என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். நாம் தனியாக அமர்ந்து எங்காவது பேசலாமா என்று கேட்டேன். மிஸ்டர் ரவி, வேலை நேரத்தில் அலுவலகத்தில் தனிப்பட்ட விஷயங்களை பேசுவதில்லை என்றாள். அவளது குளிர்ந்த குரல் என்னை மேலும் குழப்பியது. நான் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தபோது சோனியா வெளியே நின்று கொண்டிருந்தாள். இவ்வளவு நேரமா அந்த சிஇஓவின் நினைப்பிலேயே மூழ்கிவிட்டாய் என்று நினைத்தேன் என்றாள். நான் எதுவும் சொல்லவில்லை. அவளது கிண்டலுக்கு சிரிக்க கூட இல்லை. காரை நோக்கி நடந்தேன். கார் ஓட்டும் போது அந்த முகமே என் நினைவிற்கு வந்து கொண்டிருந்தது. ரவி, நீ ஏதோ மறைக்கிறாய் என்று எனக்கு தோன்றுகிறது என்றாள் சோனியா. இல்லை, நான் சோர்வாக இருக்கிறேன் என்றேன். அல்லது அந்த சிஇஓ உன் மீது ஏதோ மந்திரம் போட்டு விட்டாலோ என்று சோனியா கிண்டல் அடித்தாள். வாயை மூடு என்று கத்தினேன். அவள் அமைதியானாள். ஆனால் என் மனதிற்குள் புயல் வீசிக் கொண்டிருந்தது. அவள் உண்மையில் நம்ரதாவா? இல்லை என்றால் இவ்வளவு ஒற்றுமை எப்படி சாத்தியம்? அவள் உயிரோடு இருந்தால் இது வெறும் தற்செயல் அல்ல. ஏதோ ஒன்று மறைக்கப்பட்டிருக்கிறது. அதன் ஆணி வேரை தேடி பிடிக்கும் வரை எனக்கு நிம்மதி இருக்காது. இது அதிர்ஷ்டம் அல்ல. என் குற்றங்களுக்கு கணக்கு கேட்க வந்த ஏதோ ஒரு அறிகுறி. மறுநாள் சரியான நேரத்திற்கு அலுவலகம் சென்றேன். இரவு முழுவதும் நான் இமை மூடவில்லை. அவள் நம்ரதாவாக இருந்தால் எப்படி உயிர் பிழைத்தாள்? இல்லை என்றால் எல்லாம் எப்படி ஒன்றாக இருக்கிறது என்ற கேள்வி இதயத்தை கிழித்தது. வரவேற்பறையில் இருந்த பெண், சார், உங்களை கேவிற்கு அழைத்திருக்கிறார்கள் என்றாள். இதயத்தை பிடித்து கொண்டு உள்ளே நுழைந்தேன். அவள் மேஜைக்கு பின்னால் நின்றிருந்தாள். அதே தன்னம்பிக்கை, அதே மௌனம். இம்முறை அவள் நிமிர்ந்து என்னை பார்த்தாள். ஆனால் அடையாளத்தை காட்டும் எந்த உணர்ச்சியும் அவளது முகத்தில் இல்லை. குட் மார்னிங் மிஸ்டர் ரவி, அமருங்கள் என்றாள். நான் அமைதியாக அமர்ந்தேன். உங்கள் ஃபைல்கள் சரிபார்க்கப்பட்டன. உங்கள் முந்தைய நிறுவனத்தில் சில பண பரிமாற்றங்கள் சரியாக இல்லை என்ற அறிக்கை எங்களுக்கு கிடைத்துள்ளது என்பதை தெரிவிப்பதற்கு வருந்துகிறோம் என்றாள். நான் திகைத்து போனேன். என்ன சொல்கிறீர்கள்? நிறுவனத்தில் பணத்தை தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு பயன்படுத்தியது மற்றும் சில சட்டவிரோத நடவடிக்கைகள் உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளன என்றாள். நான் ஆவேசமாக, இதெல்லாம் பொய், இது ஒரு சதி என்றேன். அவள் சொன்னாள், ஆனால் எங்கள் கொள்கையின்படி அத்தகைய ஊழியரை நாங்கள் வேலையில் சேர்த்துக் கொள்ள முடியாது. நான் மேஜை மீது கையை வைத்து சொன்னேன், தனிப்பட்ட கடந்த கால விஷயங்களுக்காகவா என்னிடம் இப்படி செய்கிறீர்கள்? அவள் ஒரு கணம் நிறுத்திவிட்டு சொன்னாள், தனிப்பட்டதா? மன்னிக்கவும், நான் தொழில்முறை முடிவுகளை மட்டுமே எடுப்பேன். அப்போது கதவு திறந்தது. ஒரு நபர் உள்ளே வந்தார். உயரமான சிவந்த நிறமுடைய விலை உயர்ந்த உடை அணிந்த அவர் முகத்தில் மெல்லிய புன்னகை இருந்தது. அவர் அவள் அருகில் நின்றார். இவர் என் வருங்கால கணவர் சாகில். என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அந்த மனிதனின் முகத்தில் ஒரு நல்ல மனிதனுக்குரிய அமைதி இருந்தது. உன் வருங்கால கணவரா? என் குரல் நடுங்கியது. ஆமாம் என்றாள்.
அதோடு ஒரு நல்ல நண்பரும் கூட. என்னிடம் எதுவுமே இல்லாத நேரத்தில் அவர் எனக்கு துணையாக நின்றார். என் மூச்சு திணறியது. நான் நாற்காலியிலிருந்து எழுந்து மீண்டும் ஒரு முறை அவள் கண்களை உற்று பார்த்தேன். நீ நம்ரதா தானே? அவள் ஒரு கணம் கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு சொன்னால், நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ரவி, உனக்கு இங்கே இடமில்லை. பூமி அதிர்வது போல தோன்ற நடுங்கியபடி அங்கிருந்து வெளியே வந்தேன். நான் படிகளில் இறங்கும் போது என் இதய துடிப்பு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது. அந்த அலுவலக வளாகத்தை விட்டு வெளியேறி தெருவுக்கு வந்தேன். ஓரத்தில் நின்றேன். சுற்றிலும் வாகனங்களின் இரைச்சலும் மக்களின் நடமாட்டமும் இருந்தது. ஆனால் என் காதுகளில் அவளது குரல் மட்டுமே எதிரொலித்தது. என் கணவர் சாகில். நான் என் போனை எடுத்து இந்தியாவில் உள்ள என் மாமாவிற்கு அழைத்தேன். ஹலோ மாமா, நான் ரவி பேசுகிறேன். எல்லாம் நலமா? இந்த நேரத்தில் நான் ஒரு உண்மையை அறிய வேண்டும். நம்ரதா அவள் உண்மையில் இறந்து விட்டாளா? போனின் மறுமுனையில் ஒரு நீண்ட மௌனம் நிலவியது. மாமா, இது என்ன மாதிரியான கேள்வி என்றார். பொய் சொல்லாதீர்கள். அவள் உயிரோடு இருக்கிறாளா என்று எனக்கு தெரிய வேண்டும். யாராவது அவளை காப்பாற்றினார்களா? மாமாவின் குரல் கம்மியது. இப்போது இதையெல்லாம் ஏன் நினைக்கிறாய் ரவி? ஏனென்றால் அவளை போன்ற ஒரு பெண்ணை நான் இங்கே சந்தித்திருக்கிறேன். பெயர், முகம், குரல் என எல்லாமே அவள்தான். மாமா ஒரு பெருமூச்சு விட்டு மெதுவாக சொன்னார். ரவி, இந்த பாரத்தை என்னால் இனி சுமக்க முடியாது. ஆமாம், அவள் உயிரோடு தான் இருந்தாள். போன் என் கையில் இருந்து நழுவியது. மகனே, அன்று பாட்டியுடன் அவளை நாங்கள் எடுத்து சென்ற போது அவள் இறக்கவில்லை. மூச்சு மிகவும் பலவீனமாக இருந்தது. அவள் பிழைக்க வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர் சொன்னார். அதே நேரத்தில் அவளது உண்மையான பெரியப்பா பல ஆண்டுகளுக்கு முன்பு அவளை பாதுகாக்க என்னிடம் விட்டு சென்றவர் அங்கே வந்திருந்தார். நிலைமையை அறிந்த அவர் அவளை சிகிச்சைக்காக நகருக்கு வெளியே அழைத்து சென்றார். அவள் பிழைத்துக் கொண்டாள். அப்படி என்றால் அவள் இறந்து விட்டதாக என்னிடம் ஏன் பொய் சொன்னீர்கள்? ஏனென்றால் உனக்கு அவளை பற்றி கவலையே இல்லை என்று நாங்கள் நினைத்தோம். அவளது சடலத்தை பார்த்து கூட நீ வருத்தப்படவில்லை. காலம் கடப்பதற்கு முன்பே நீயாக அவளை கொன்று விட்டாய் ரவி. நான் என் தலையை இரு கைகளாலும் பிடித்துக் கொண்டேன். முன்னால் வாகனங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் என் கண்களுக்கு எதுவும் தெரியவில்லை. மாமா, அவள் இப்போது ஒரு பெரிய நிறுவனத்தின் உரிமையாளர். அவளுக்கு திருமணமாக போகிறது. அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். இப்போது உனக்கு என்ன வேண்டும்? அவள் உன் வாழ்க்கையை விட்டு போக வேண்டும் என்றுதானே நீ விரும்பினாய் என்றார். மாமா, நான் தவறு செய்து விட்டேன் மாமா. அது வெறும் தவறு அல்ல ரவி. நீ ஒரு குற்றத்தை செய்தாய். இயற்கை உனக்கு நீதியை வழங்கி இருக்கிறது. இன்னொன்றையும் தெரிந்து கொள். உன் மனைவிக்கு விஷம் கொடுக்கப்பட்டது. நான் நிலை தடுமாறினேன். அவளுக்கு விஷம் கொடுத்தது வேறு யாரும் அல்ல, உன் இப்போதைய மனைவி சோனியா தான். பிறகு ஏன் இதை என்னிடம் சொல்லவில்லை? சொல்லி இருந்தால் நீ என்ன செய்திருப்பாய்? மருந்துகளை நிறுத்திய கணவன் நீ. அவளை நீ எப்போதோ மனதளவில் கொன்று விட்டாய். நான் மௌனமானேன். நம்ரதாவின் பெரியப்பா அவளுக்கு தகுந்த சிகிச்சை அளித்ததை மாமா விவரித்தார். மெல்ல மெல்ல அவள் தேறினாள். மீண்டும் படிக்க தொடங்கினாள். அவளது பெரியப்பா முழு ஆதரவு அளித்தார். சில ஆண்டுகளில் அவளது தந்தையின் தொழிற்சாலையையே நிர்வகிக்க தொடங்கினாள். அவளை கொல்ல நினைத்த அதே நபர்கள் இன்று எதிரிகளாக நிற்கிறார்கள். அந்த சாகில் வேறு யாரும் அல்ல, உன் நிறுவனத்திலேயே வேலை செய்தவன். நீ போன பிறகு அவன் நம்ரதாவின் பெரியப்பாவின் தொழிலில் சேர்ந்தான். இருவரும் உழைத்து அந்த தொழிலை பெரிதாக்கினார்கள். பிறகு இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தார்கள். உன்னுடைய விவாகரத்துக்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம். நான் கண்களை மூடிக்கொண்டேன். என் இதயம் வலிக்க தொடங்கியது. கண்கள் சாலையை பார்த்து கொண்டிருந்தன. ஆனால் என் மனமோ எங்கோ அலைந்து கொண்டிருந்தது. மாமா, நான் அவளை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்றேன். இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது ரவி. அவள் இனி உனக்கு சொந்தமானவள் அல்ல. அவளுக்கு புதிய இலக்கு கிடைத்து விட்டது. நீயேதான் அவளை அங்கிருந்து தள்ளிவிட்டாய் என்றார். நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்றேன். மன்னிப்பு எல்லா காயங்களையும் குணமாக்கி விடாது ரவி. சில காயங்களை காலம் மட்டுமே புதைக்கும் என்றார். போன் அணைக்கப்பட்டது. பாட்டியும் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்ட செய்தி எனக்கு கிடைத்தது. அனைவரிடம் இருந்தும் நான் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தேன். சோனியா பிளாட்டிற்கு திரும்பினாள். கையில் ஷாப்பிங் பேக்குகள். அவளது முகத்தில் சோர்வின் அறிகுறியே இல்லை. ஏன் போனை எடுக்கவில்லை என்று கேட்டாள். நான் கதவை சாத்திவிட்டு மெதுவாக சொன்னேன், நீதான் நம்ரதாவுக்கு விஷம் கொடுத்தாய். அவள் ஒரு கணம் மௌனமாக இருந்துவிட்டு புன்னையுடன் கேட்டாள், திடீரென்று இப்போது ஏன் இந்த கேள்வி? மனசாட்சி விழித்துக் கொண்டதோ? உண்மையை சொல் என்றேன்.
ஆமாம், நான் தான் கொடுத்தேன். ஆனால் அது என் தவறு மட்டுமல்ல. எதற்கும் பயன் இல்லை என்று நீயே தான் சொன்னாய். நான் விஷயங்களை சற்று விரைவுபடுத்தினேன், அவ்வளவுதான் என்றாள். உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டேன். வெட்கமா? அந்த பெண் உன்னை பின்னோக்கி இழுத்து கொண்டிருந்தாள். நான் உன்னை முன்னோக்கி அழைத்து செல்ல விரும்பினேன் என்றாள். நான் முன்னே சென்று அவளது கையை பிடித்து சொன்னேன், இப்போது நாம் பிரிகிறோம், விவாகரத்து உறுதி. எந்த காதலுக்காக நீ இதையெல்லாம் செய்தாயோ அது இப்போது உன்னிடம் இல்லை, என்னிடமும் எதுவும் மிஞ்சவில்லை என்றேன். அவள் புன்னகைத்து சொன்னால், இன்னும் உன் முகத்தில் அமைதி இல்லை ரவி. ஒருவேளை அந்த அமைதி உனக்கு இனி கிடைக்கவே கிடைக்காது. நான் அரை கதவை சாத்திவிட்டு படுக்கையில் அமர்ந்தேன். என் சொந்த கைகளால் நான் பின்னிய அந்த வாழ்க்கையின் கோர முகம் என் கண் முன்னே நின்றது. பல நாட்களாக விக்கல் எடுத்தபடி ஏக்கத்திலும் சுய போராட்டத்திலும் அவமானத்திலும் உள்மன தோல்வியின் பாரத்திலும் நான் மூழ்கி கிடந்தேன். எல்லாவற்றையும் நிறுத்திவிட விரும்பினேன். இறுதியில் ஒரு நாள் காலை நம்ரதாவின் நிறுவன கட்டிடத்தை நோக்கி புறப்பட்டேன். சந்திப்பிற்கான அனுமதி இல்லாமலேயே நான் அவளது அலுவலகத்திற்கு சென்றேன். வரவேற்பறையில் இருந்த பெண் என்னை தடுக்க முயன்றாள். சார், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை என்றாள். ஒரு நிமிடம் பொறு, நான் ஒரே ஒரு இறுதி விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு கதவை தட்டினேன். உள்ளிருந்து உள்ளே வாருங்கள் என்ற குரல் கேட்டது. கதவை திறந்த போது அவள் தன் இருக்கையில் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு முன்னால் அவளது கணவர் சாயிலும் இருந்தார். அவள் என்னை பார்த்தாள். ஆனால் அவளது கண்களில் எந்த வியப்பும் இல்லை. நான் வருவேன் என்பது அவளுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது போல தோன்றியது. அமருங்கள் என்றாள். நான் சோபாவில் அமைதியாக அமர்ந்தேன். சில நிமிடங்கள் மௌனமாகவே கடந்தன. சொல்லுங்கள், எப்படி வந்தீர்கள் என்றாள். அவளது குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லை. நம்ரதா, நான் உனக்கு செய்த கொடுமைக்கு மன்னிப்பே இல்லை என்பது எனக்கு தெரியும். உனது நோய் நிலையில் உன்னை தனியாக விட்டேன். உன் உண்மையை பொய்யாக்கினேன். உன்னை மனதால் கொன்றேன். அவள் இடைமறித்து சொன்னாள், நீ எப்படி உயிர் பிழைத்தாய்? எப்படி மீண்டும் வாழ்வதற்கு திரும்பினாய்? எப்படி இன்று இந்த நிலையை அடைந்தாய் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. நான் உண்மையில் வெட்கப்படுகிறேன். நான் உன்னை மன்னிப்பேன் என்று நீ நினைத்தாயா என்று அவள் கேட்டாள். அவளது குரல் இன்னும் ஜில்லிட்டே இருந்தது. இல்லை, நான் அந்த பழைய ரவி இல்லை என்பதை நீ அறிய வேண்டும் என்றுதான் வந்தேன். நீ இப்போது ஒன்றுமே இல்லை ரவி. உன் வாழ்க்கையில் இருந்து எல்லாவற்றையும் நீயே நீக்கிவிட்டாய். எனக்கு இப்போதும் நினைவிருக்கிறது. நான் மருந்து கேட்டபோது அதனால் பயனே இல்லை என்று நீ சொன்னது நினைவிருக்கிறது. நான் அழுத போது நீ சாக போகிறாய் என்று நீ சொன்னது நினைவிருக்கிறது. நான் தலை குனிந்தேன். நான் ஏன் விளைத்தேன் தெரியுமா? நான் ஒருபோதும் விட்டு கொடுக்கவில்லை. ஏனெனில் என் பெரியப்பா, உன் பாட்டி மற்றும் சாயில் போன்றவர்கள் எனக்கு ஆதரவாக இருந்தார்கள். அவர்கள் என்னை ஒரு மனுஷியாக பார்த்தார்கள், சுமையாக அல்ல. அவளது குரல் இப்போது ஓங்கியது. உன் காதலியுடன் நீ சிரித்துக் கொண்டு என் முன்னால் வந்த அன்றே நான் செத்து விட்டேன். உனக்கு தாய் தந்தை இருந்திருந்தால் உன்னை திருப்பி அனுப்பியிருப்பேன் என்று நீ சொன்ன அன்றே நான் செத்து விட்டேன். நான் இறந்து விட்டேன் என்று நினைத்து நீ என்னை விட்டு சென்றாய். ஆனால் நான் உயிரோடு இருந்தேன். வாழ்க்கை என்னை மீண்டும் அணைத்துக் கொண்டது. நான் கண்களை மூடிக்கொண்டேன். ஆனால் கண்ணீர் வரவில்லை. அழுவது கூட இப்போது வீணானது என்று தோன்றியது. மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறாயா? உன் மன்னிப்பு என் காயங்களை ஆற்ற முடியாது. என் சாபத்தை நீ பெற்றுக் கொண்டாய் ரவி. அவள் எனக்கு மிக அருகில் வந்து மெதுவாக சொன்னாள், உன்னால் இனி ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. காதலுக்காக நீ ஏங்குவாய். ஒவ்வொரு கணமும் செத்து செத்து மடிவாய். நான் நடுங்கும் குரலில் கேட்டேன், உன் இதயத்திலிருந்து எனக்கு சாபமிடுகிறாயா? புன்னகை. என் இதயம் உன்னுடன் அன்றே புதைந்து விட்டது. இந்த சாபம்தான் என் இருப்பின் இறுதி அலறல் என்றாள். நான் கதவை நோக்கி நடந்தேன். பின் திரும்பி பார்த்து கேட்டேன், நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? ஆமாம், உன்னிடமிருந்து விடுதலை கிடைத்ததே அதற்கு பெரிய காரணம். கடைசியாக ஒன்று, விவாகரத்து பத்திரங்களை அனுப்பிவிடு. நான் சாயிலுடன் என் புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்றாள். ஒரு கணம் என் இதயம் சுருங்கியது. நான் என் பிளாட்டிற்கு திரும்பினேன். சோனியா என்னை விவாகரத்து செய்து விட்டாள். அவள் என்னிடமிருந்து பணம், மரியாதை, என் பெயர் என அனைத்தையும் பறித்து கொண்டாள். இப்போது நான் ஒரு சாதாரண ஊழியராக மட்டுமே அறியப்பட்டேன். என்னை நானே அறைக்குள் பூட்டிக் கொண்டேன். ஒவ்வொரு நாளும் அதே மௌனத்துடன் கழித்தது. என் பாவங்களுக்கு இதுவே பிராய்ச்சித்தம் என கருதி நம்ரதாவிற்கு விவாகரத்து அளித்தேன். ஒரு நாள் என் உடலில் ஒரு விசித்திரமான சோர்வை உணர்ந்தேன். நான் மருத்துவரிடம் சென்றேன். பரிசோதனைகள் செய்யப்பட்டன.
முடிவுகள் வந்தன. ரவி அவர்களே, உங்கள் சோதனையில் ஒரு குறைபாடு உள்ளது. உங்களால் ஒருபோதும் தந்தையாக முடியாது என்றார் மருத்துவர். அந்த வார்த்தைகள் எனக்கு மரணத்தை விட கொடியதாக இருந்தன. இப்போதுதான் எனக்கு புரிந்தது, நம்ரதாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் எங்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்பது பொய். உண்மையில் குறைபாடு என்னிடம்தான் இருந்திருக்கிறது. அந்த பழியை அவள் மீது சுமத்தி அவளை அழிக்க முயன்றேன். என் நாட்கள் இப்போது சோம்பேறித்தனத்தாலும் விரக்தியாலும் நிறைந்திருந்தன. சில சமயம் யாருடைய வீட்டு வாசலிலாவது அமர்ந்திருப்பேன், சில சமயம் பூங்காவில். ஒரு காலத்தில் மற்றவர்களை ஏளனமாக பார்த்த நான் இப்போது என்னாலேயே வெறுக்கப்பட்டு தனித்து விடப்பட்டேன். அவ்வப்போது மக்கள் எனக்கு உணவோ அல்லது பணமோ கொடுத்து செல்வார்கள். சில நேரங்களில் ஒரு பிச்சைக்காரன் கூட என் நிலையை பார்த்து பரிதாபப்படுவான். என் வாழ்க்கை இன்னும் முடிவுக்கு வரவில்லை, ஆனால் நான் எப்போதோ செத்து விட்டேன். அந்த வாழ்க்கையின் சுவர்களில் ஒரே ஒரு விஷயம்தான் எழுதப்பட்டிருந்தது: உன்னால் இனி ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஒவ்வொரு சுவாசத்திலும் அவளது சாபத்தின் குரல் எனக்கு கேட்கிறது. அது ஒரு பெண்ணால் கொடுக்கப்பட்டது அல்ல, ஒரு ஆன்மாவால் கொடுக்கப்பட்டது. இப்போது நான் ஒவ்வொரு கணமும் செத்து செத்து மடிவதற்காகவே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நன்றி.